இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு செஸ் கோச்சாக வந்து நம்ம கரியர் எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தேவை, என்ன தகுதி வேணும் அப்படின்றத பற்றி எல்லாம் பார்ப்போம். உள்ளார போவோம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட்ஸ் அட் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய கூலான வீடியோஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதேமாரி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆர்மரடோ இந்த வாட்சை. அண்ட் இது வந்து நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இதேமாரி நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலே வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு அண்ட் வேர்ல்டே வந்து தமிழ்நாடு அப்படின்னாலே கொஞ்சம் அதிர்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து விஸ்வநாத் ஆனந்த் தமிழ்நாடு. அண்ட் ஃபஸ்ட்டு விமன் கிராண்ட் மாஸ்டர் நம்ம தமிழ்நாடு தான். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான லெகசி வந்து இட்ஸ் வெரி பிக். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து செஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கான நிறைய என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய பசங்க வந்து செஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குகேஷ், பிரகா அவங்களாம் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து எல்லோரும் செஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இல்லை, ஒரு 100 வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் செஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு செஸ் கோச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயராக இருந்திருக்கணும். இந்த சென்ஸ் வந்து when I say ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர் அப்படின்னா வந்து செஸ்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், நிறைய லொக்கேஷன்ஸில் நடக்கும். அண்ட் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் யூ கேன் பிகம் அ கோச் அப்படின்றது தான். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக தான் இருக்கணும், கிராண்ட் மாஸ்டராக இருந்தால் தான் கோச் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் வந்து நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸ் வந்து 3000 பேர் தான். அண்ட் அதை விட ரொம்ப ரேரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், செஸ் கிராண்ட் மாஸ்டர் மொத்தம் 2000 பேர் தான். ஸோ அப்படி இருக்கிற அதில் வந்து 2000 பேரில் 83 பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. அதில் 31 பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட். பட் அதுக்காக நம்ம அந்தமாரி பொசிஷனில் போயிட்டு தான் கோச்சிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஈவன் ஒரு ஃபிடே மாஸ்டர் ஆகிறதோ கேண்டிடேட் மாஸ்டர், அது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. கேண்டிடேட் மாஸ்டர் ஆகிறது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர். ஸோ அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு மினிமம் ஒரு ஃபெடே மாஸ்டராக நீங்கள் இருக்கீங்க, கேண்டிடேட் மாஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் க்ரெடென்ஷியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐஎம்மாக இருக்கிறதும் இட்ஸ் அ குட் க்ரெடென்ஷியல் தான். பட் அகேன் ஐஎம் ஆகிறதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு வந்து நார்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆஸ்ட்ரகுலன் சேனலில் வந்து ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு கோச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸே வந்து நான் இது வந்து ஒரு கரியராக பண்ணும் ராகுல், நான் நல்லா செஸ் விளையாடுவேன், டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் செஸ் டோர்னமெண்ட்ஸும் நீங்கள் போகணும். இந்த சென்ஸ் வந்து மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ்க்கு நீங்கள் போகணும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டு டைட்டில்லாம் அடிக்கணும். உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்கணும். நான் சும்மா செஸ் கோச்ன்றது என்னோட ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ என்னோடய செஸ் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவோ அதுதான் என்னோடய செஸ் கோச்சோட ஐடென்டிட்டி, விச் இஸ் பேசிக்லி நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் நான் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் 1992 அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து மற்ற எதுவுமே கிடையாது. நான் சும்மா கேரம் போர்ட் சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன், இது சொல்லித்தரேன் அப்படிங்கிறது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐஎம்னான்னு தெரியும், ஜிஎம்னான்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரெடென்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து ஃபிடே மேட்ச் வந்து நீங்கள் விளையாண்டுருக்கணும். ஃபிடே மேட்ச்சு, நார்ம்ஸ் மேட்ச்சு, இதெல்லாம் என்னது, இந்த மேட்சஸ்லாம் என்னது, ஸோ இந்த மேட்ச்சில் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஏன் நம்மளால் பண்ண முடியல, ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்னா என்ன, நான் மெடலிஸ்ட் டோர்னமெண்ட், மெடலிஸ்ட் டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ இந்தமாரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர்னால் இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸு, எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் டோர்னமெண்ட்ஸு, எல்லா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்துலேயும் போய் நீங்கள் விளையாண்டுருக்கணும். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் கோச் ஆனதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் நீங்கள் விளையாடலாம், உங்களோட ஓன் டோர்னமெண்ட்ஸ் விளையாடலாம். பட் உங்களோட ஓன் டோர்னமெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் கூட இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கோச் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய கோச்சஸ் வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ அதாவது அவங்க விளையாடுவாங்க, சைடில் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் அவங்களால விளையாட முடியுமோ அந்தந்த டோர்னமெண்ட்ஸ் தான் கிட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த கிட்ஸ். அந்த கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட பாத்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் 12, அண்டர் 16 அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க ஜென்ரலாக வந்து ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ் போய் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அந்த கேட்டகரியிலேயே வந்து தெல் கோ செஸ், ஸ்டேட்டு, நேஷனல்ஸ் அப்படிலாம் போயிடுவாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கோச் வந்து விளையாட முடியாது. கோச் வந்து அங்கே ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பசங்களை விளையாட வச்சுட்டு அவங்கள வந்து டோர்னமெண்ட் கேம்ஸில் அனலைஸ் பண்ணுறது இந்தமாரி ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒயிட் சைடு ஓப்பனிங்கு, பிளாக் சைடு ஓப்பனிங்கு இதில் மட்டும் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் இருக்கணும், அது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியணும்.
நீங்கள் ஒரு கோச் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு பி லைக் எப்படி சொல்கிறது, எல்லாத்த பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு இந்த 2-3 ஓப்பனிங் லைன் மட்டும் தான் தெரியும், எனக்கு வந்து கிங்ஸ் இண்டியன் தெரியாது, குயின்ஸ் கேம்பெட் தெரியாது அப்படின்லாம் கதை விட்டுருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஓப்பனிங்கை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், வேரியேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஈவன் சின்ன சின்ன நாவல்ட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பசங்க அப்படின்னு வரப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த ட்ரிக்ஸ் வந்து சம்திங் யூனிக்காக இருக்கணும், விச் பேசிக்லி அவங்கள வந்து ஒரு எட்ஜ் கொடுக்கணும், ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதேமாரி வந்து உங்களோட என்ரோல்மெண்ட், இப்போ உங்கள் கிட்டக்க வந்து ஒரு 10 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம், அடுத்த வருஷம் வந்து ஒரு 20 பசங்களாக ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து எப்போனா இந்த 10 பசங்க பர்ஃபார்ம் பண்ணால் தான். ஸோ அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து வி ஹாவ் அ வெரி கிளியர் பிளான் ஃபார் ஈச் ஆஃப் தெம். ஸோ அதாவது இந்த பசங்களை வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் கொண்டு போகிறேன், அண்டர் 12 இவங்களை வின் பண்ண வைக்க போகிறேன், அடுத்தது வந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன், அடுத்தது நேஷனல்ஸ் கொண்டு போகிறேன், அடுத்தது வந்து ஒரு ஃபெடே டோர்னமெண்ட் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு சிலபஸ் ஒன்று வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோச்சிங் கொடுத்தாச்சா, அவனுக்கு வந்து சின்ன சின்ன டோர்னமெண்ட் கூப்பிட்டு போயாச்சா, அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தாச்சா, கிளாக் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாச்சா, அண்ட் டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்தாச்சா, ஓகே நவ் இந்த டோர்னமெண்ட்டு, அதுக்கடுத்து இந்த டோர்னமெண்ட்டில் அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையா, கேம் அனலைஸ் பண்ணுங்கள், அவனுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அவன் நிறையா ஆக்சுவலி அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாத பசங்களாம் செஸ்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் காசுக்காக வந்து கோச்சிங் கொடுக்குறேன், நான் சும்மா வந்து 4 பேரில் ஒரு 10 பேராக கொடுக்குறேன் அப்படின்றது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பசங்க ஒரு இயர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்த இயர் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் கோச்சிங் சேர்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரி, நீங்கள் அது வந்து சரி மணி வருது அப்படின்றதுக்காக நான் இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் நான் கொடுக்குறேன் அப்படின்றதுனால பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து யூ டெல் த பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த பையன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், அண்ட் இது வந்து சும்மா ஹாபிக்கு விளையாடுறது கிடையாது, நீங்கள் பணம் செலவு பண்ணுறீங்க, அண்ட் இந்த பசங்க வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், அவங்களுக்கு வேறு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் கூடலாம் நிறைய அசோசியேஷன்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் கிளப்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிளப் இருக்காது. இப்போ திருச்சியில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அண்ணாமலை செஸ் கிளப்னு நினைக்கிறேன், அந்த இது வந்து செஸ் கிளப் ஒன்று இருக்கும். அண்டு இதை தாண்டி வந்து ரோட்ரி கிளப் இருக்கும், லியோன்ட்டு ஒரு கிளப் இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து செஸ் கிளப் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்துலேயுமே டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வரத்துக்கு ஆன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்கிட்ட வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ஸ்கூல்ஸ்க்கு போய் நீங்கள் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது, சாட்டர்டே அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் போய்ட்டு அந்த பசங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அப்போ கண்டக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அப்போ வந்து அந்த பசங்களுக்கு தெரியும், ஓ நான் அந்த கேம் நல்லா விளையாடுறேன் அப்படின்றது தெரிஞ்சு அந்த பசங்க வந்து உங்கள்கிட்ட என்ரோல் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்கூலில் போய் ஒர்க் ஷாப் பண்ணுறது. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஒரு 5 ஹவர்ஸில் வந்து செஸ்ஸை சொல்லி கொடுத்து அந்த பசங்களை விளையாட வைக்கிறது. ஸோ இந்தமாரி ஒரு விஷயம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும், அதுலேருந்து உங்களுக்கு வந்து லீட்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் இதே விஷயத்தை நீங்கள் காலேஜ்லேயும் பண்ணலாம். நிறைய காலேஜஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில காலேஜஸில் கிளப் இருக்கும், நிறைய காலேஜஸில் இருக்காது, ஈவன் ஸ்கூல்ஸுக்கு கூட இருக்காது. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கே சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு செஸ் கிளப்புன்றது கூட நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம், கோச்சிங் கம் கிளப் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நீங்களும் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதை தாண்டி வந்து வேறு ஒரு கோச்சாக நம்ம வேறு என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ஸோட அக்சசரிஸ் வந்து விற்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அக்சசரிஸ் வந்து விற்கிறதுக்கு ஒரு சின்ன வெப்சைட் ஒன்று, இ-காமர்ஸ் சைட் ஒன்று வச்சுட்டு உங்களோட வெப்சைட்டில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிக்கலாம். செஸ் காயின்ஸ், மார்பிள் காயின்ஸ்லாம் வந்து செஸ்ஸில் வந்து அப்போ ரொம்ப ரேரான ஒரு விஷயம், எல்லா பிளேயர்ஸ்க்கும் அதை வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்தமாரி ஒரு சில ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயங்கள் அண்ட் கிளாக்ஸ், செஸ் கிளாக்ஸ், ரஷ்யன் கிளாக்ஸ்லாம் இன்னமும் வந்து ஒரு டிமாண்டில் இருக்குது. இந்தியாவிலேயுமே பண்ணுறாங்க, பட் ரஷ்யன் கிளாக்ஸ் வந்து நல்ல டிமாண்டில் இருக்குது. ஸோ அந்தமாதிரி கிளாக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் அதேமாதிரி செஸ் போர்டு அண்ட் புக்ஸு, நிறைய புக்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்துருச்சு, ஆன்லைனில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் புக்ஸுக்கான வேல்யூஸ் வந்து இன்னும் அவ்வளோவா கம்மியாகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தமாரி புக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து லோக்கலில் விற்கிறது, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு செஸ் கோச் ஆகிறதுக்கு இந்த விஷயம்லாம் இருக்குது. அது ஆனதுக்கப்புறம் இந்தமாரி ரெவென்யூ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு யூ கேன் மேக் அ குட் கரியர் அவுட் ஆஃப் செஸ் அப்படின்றதான். எஸ்பெஷலி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்கிங் அ கரியர் வித் செஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, cheers.